வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் எங்க இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊட்டியில் இருக்கக்கூடிய பைன் ஃபாரஸ்ட்ல தான் இருக்கேன். இந்த இடத்தோட ஸ்பெஷாலிட்டி மற்றும் இந்த இடத்தின் அழகையும் தாண்டி என்னென்ன மாதிரியான வித்தியாசமான விஷயங்களெல்லாம் நீங்க இந்த இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்றத பத்தி முதல் முறையாக நான் சொல்ல போறேன். அதனால அடுத்த வாட்டி ஊட்டிக்கு போனா பைன் ஃபாரஸ்ட்டை மிஸ் பண்ணாதீங்க. அப்படியே பைன் ஃபாரஸ்ட் போனீங்கன்னா கூட இந்த இடத்துல இருக்கக்கூடிய நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. வேற லெவல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதாவது இந்த பைன் ஃபாரஸ்டோட டைமிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் 8 மணிக்கு திறக்கிறாங்க, 6 மணிக்கெல்லாம் மூடிடுறாங்க. ஏன்னா இது வந்து ஒரு ஐசோலேட்டடான இடத்துல இருக்கக்கூடிய ஒரு இடம். இங்கே லைட் ஃபெசிலிட்டி எதுவுமே கிடையாது. பகலில் வந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த இடத்த நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, ஈவினிங் 6 மணிக்கு மேலே மேகமூட்டெல்லாம் வந்ததுக்கப்புறம் இந்த இடம் இருட்டானதுக்கப்புறமா சேஃப்டி கிடையாது அப்படின்றனால ஷார்ப்பாக 6 மணிக்கெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணி எல்லாரையும் வெளில துரத்திடுறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த இடத்தோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட இந்திய சினிமா படப்பிடிப்புகள் எல்லாமே இந்த இடத்துல நடந்திருக்கு அப்படின்றது தான் ஒரு ஆச்சரியமான விஷயமே. இது நீங்கள் அங்கே போகும்போது உங்களுக்கு கைடே சொன்னாலுமே அவர் என்னென்ன படங்கள் அப்படின்றத சொல்றதையும் தாண்டி நான் ஒரு சில படங்கள் சொல்கிறேன் பாருங்க. நம்ம தமிழ் படமான தீனா அப்படின்ற ஒரு படத்தில் சொல்லாமல் தொட்டு செல்லும் தென்றல் அப்படின்ற ஒரு பாட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? இந்த பாடலை கூட இந்த இடத்துல தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. பாலிவுட் படமான ராஸ் மற்றும் தில் தீவானா, குச்சி குச்சி ஓத்தாஹே மற்றும் பர்ஃபி, ஸோ இந்த படத்தில் வரக்கூடிய ஒரு சில காட்சிகளை இந்த இடத்துல எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற மரங்கள், இந்த மரங்கள்லாம் எவ்வளோ உயரமாக இருக்கும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இங்கே இவங்க கால்குலேட் பண்ணி எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்த பைன் மரங்கள் எல்லாமே 3 மீட்டர்லேருந்து 80 மீட்டர் வரைக்கும் வளர்ந்துருக்குதுங்களாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல இருந்து நீங்கள் கீழே இறங்கி போனீங்கன்னா அங்கே சாண்டின் உள்ளா லேக் அப்படின்ற மாதிரி ஒரு லேக்கும் ஒன்று இருக்குது. இந்த ஒரு லேக்கை நெக்ஸ்ட் டைம் போகும்போது கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. பைன் ஃபாரஸ்ட்டில் கீழே இறங்கினா மேலே ஏற முடியலைங்களேங்க, மூச்சு வாங்குது அப்படின்ற மாதிரிலாம் விட்டு இந்த இடத்த வந்து பாதியிலே நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வர வேணாம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா லேக் வரைக்கும் போங்க. அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த குதிரை சவாரிலாம் இருக்குது. குதிரையில் உட்காந்துக்கிட்டு ஃபோட்டோ எடுக்கலாம். லேக்கை பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வியூ ஒன்று இருக்கும். அதை கூட நீங்கள் பார்த்து ஃபோட்டோ எடுக்கலாம். அதெல்லாம் என்னன்றதை நான் அடுத்தடுத்து காமிக்கிறேன். இப்போ நான் கையில் எடுத்துருக்கிறது இந்த பைன் மரத்தில் இருந்து விழுந்திருக்கக்கூடிய இந்த ஒரு பழம் மாதிரி ஒன்று காமிக்கிறாங்க. இதை தாங்க பெயிண்ட் அடிச்சு விற்பாங்க. ஸோ இதெல்லாம் இங்கே அசால்ட்டாக கிடக்குது. இதையும் தாண்டி இங்கே இருக்கக்கூடிய மர வகைகள், இந்த மரங்கள்லாம் என்ன மாதிரியான மரங்க? பைன் மரம் சொல்லிட்டேன், வேற என்னென்ன வகை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைபீரியன் டுவார்ஃப் அப்படின்ற ஒரு மரங்கள் இருக்கான். அது மட்டும் இல்லாமல் பொன் டெரோசா அப்படின்ற ஒரு வகையும் இருக்கான். இங்கே இருக்கக்கூடிய மரங்கள் எவ்வளோ வயசாகுது தெரியுங்களா? சொன்னால் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அதுக்கு முன்னாடி இந்த லேக்கோட அழகை நீங்கள் பார்த்துடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான வியூ வந்து ஊட்டியில் நீங்கள் எங்கே போனாலும் கிடைக்காது. ஒரு சில இடங்களில் வந்து நீங்கள் காருக்குள்ளே உட்காந்து பார்க்குற மாதிரி தான் லேக்ஸ் எல்லாம் இருக்கும். ஆனால் பைன் ஃபாரஸ்ட் வந்தால் மட்டும்தான் இந்த லேக்கு கீழே போய் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். தயவுசெய்து தண்ணியில் இறங்கிட்டாதீங்க. ரொம்ப ரொம்ப ஆழமாக இருக்கும். பார்க்கறதுக்கு வேணால் அசால்ட்டாக இருக்கும், ஆனால் சரியான ஆழங்க. ஆனால் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு சூப்பரான ஒரு இடம். அதுவும் நான் போன கிளைமேட் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நான் என் ஓன் வெஹிக்கிள் எடுத்துகிட்டு போனனால இங்கே மேக்ஸிமம் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். அதனால் நீங்கள் போகும்போது உங்களோட ஓன் வெஹிக்கிள் எடுத்துகிட்டு போங்க, இல்லைனா தனியாக எக்ஸ்க்ளூசிவாக பிரைவேட் டாக்ஸி எடுத்துகிட்டு போங்க. இப்போ நான் எங்கே போயிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைன் ஃபாரஸ்ட் கீழே போனதுக்கப்புறமா ஒரு சின்ன வழி ஒன்று போதுங்க. அந்த வழியில் நீங்கள் நடந்து போனீங்கன்னா இந்த லேக்குக்கு நீங்கள் போகலாம். இந்த லேக்கை வந்து பார்த்து நீங்கள் சூப்பராக ஃபோட்டோ எடுக்கலாம். ஆனால் நீங்கள் குரூப் டூர் போனீங்கன்னா அவங்க ரொம்ப டைம் கம்மியாக தான் தருவாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் குரூப் டூர் போகிறது மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள். இல்லை இந்த இடத்த சும்மா பார்த்தா மட்டும் போதும் அப்படின்னா நீங்கள் குரூப் டூர் போகிறங்க, அதை குரூப் டூர் போங்க. உங்களுக்கு வந்து நிறைய காசை நீங்கள் சேவ் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த பைன் ஃபாரஸ்ட் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா இங்கே பக்கத்தில் நம்ம வேறு எதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து ரொம்ப பக்கங்க இந்த காமராஜ் சாகர் டேமு. அதாவது இதுக்கு முன்னாடியே வந்துடும் நினைக்கிறேன், இதுக்கப்புறம் கூட வரலாம். ஸோ அது போய் பாருங்கள். அந்த இடத்துல தான் வந்து ரோஜா படம் கிளைமாக்ஸ் எடுத்ததாக சொல்லப்படுது. இதையும் தாண்டி பக்கத்தில் தான் வந்து 6th மைல் அப்படின்ற ஒரு இடமும் இருக்குது. பார்க்கறது ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே போனீங்கன்னா இந்த ஷூட்டிங் ஸ்பாட்னு ஒரு இடம் வரும். அதெல்லாம் போனீங்கன்னா வந்து ஏகப்பட்ட ரஜினி படங்கள் பாடல்கள்லாம் அங்கே எடுத்துருக்காரதா சொல்லப்படுது. பைகாரா ஃபால்ஸ் அப்படி தான் இருக்குது, பக்கத்தில் தான் இருக்குது. இது எல்லாத்தையும் ஒரு ரவுண்ட் அடிச்சிங்கனாலே உங்களுக்கு ஒரு நாள் முடிஞ்சு போயிடும். இது எல்லாமே ஒரே ரூட்டு தான். அதனால பைகாரா ஃபால்ஸை பார்த்துட்டு இந்த இடத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் மக்களே. நன்றி.